கான்டாக்ட் சிச்சுவேஷன் இன்னும் ரொம்ப நாள் நீடிக்க போகிறதில்ல. உங்களுக்குள்ளே இருக்க அந்த இடைவெளியை கம்மி பண்ணி உங்களை மீண்டும் இணைக்கிற ஒரு பிளானில் பிரபஞ்சம் ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கேன். சில சீக்ரெட் பிளான். இந்த பர்சன் எதுக்காக வேணால் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். பட் பிரபஞ்சம் இந்த பாதையை உங்கள் 2 பேரும் இணைக்கிற பாதையை ஆல்ரெடி லாக் பண்ணியாச்சு. இனி அவங்க தப்பிக்கவே முடியாது. இந்த பிரிவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. இன்னும் சில தினங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிற அந்த விசித்திரமான சைன், பாதைக்கான வழி என்ன, அவங்க உங்களை தேடி ஓடி வர போகிற அந்த ஒரு எனர்ஜி ஷிஃப்ட், அதை வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். வெரி கிளியர் மெசேஜ். வாட்டர் சைன்ஸ், டீப் எமோஷன்ஸ். மேபி உங்களை நேசிக்கிறவங்க ஸ்னீக்கி. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிற சைன் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஏதோ ஒரு ஜீவராசி நீங்கள் அடிக்கடி கண்ணில் பார்த்துட்ருப்பீங்க. ஒன்று மீன், இல்லைனா வந்து ஒரு சீஹார்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இல்லைனா ஆக்டோபஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு ஸ்னேக். இந்த ஸ்னேக் எனர்ஜி ரொம்ப சீக்ரெட். பிரபஞ்சம் வந்து நீங்கள் இந்த சைனை பார்த்துட்டிங்கன்னா யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அ சீக்ரெட், ஒரு ஸ்னீக்கி எனர்ஜி. இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஹீ இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. இது இன்னும் உங்களுக்கு தெரியாது. அப்படியே பக்காவாக இருக்கும் ப்ரொஃபைல். உங்களுக்கு டவுட்டே வந்திருக்காது. மேபி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட நேமில் கூட இந்த ப்ரொஃபைலை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பட் இந்த பர்சன் அந்த நேமில் தான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் உங்களை சுற்றி ஓடிட்டுருக்கு. இது வந்து இந்த பர்சனோட ப்ரொஃபைல் தான், உங்களுக்கு தெரியாது. ஸோ டெட்லைன், பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி டெட்லைன் கொடுத்தாச்சு. எதுக்கு? கமிட்மெண்ட்டுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் வந்து ஃபியூ டேஸில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறாங்க பிரபஞ்சம். இதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ரீடிங் உங்களுக்கு. இந்த டெட்லைனுக்குள்ளே இந்த பர்சன் நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுடுவாங்க. கவலையப்படாதீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பர்சன் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணித்தாங்க, ஒரு பிரேஸ்லெட், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பழசில் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேரட். அது வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட்டை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பெரிய நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ, பிரபஞ்சம் வந்து என்ன பாதை என்னவாக இருக்க போகிறது? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படின்னா இட்ஸ் லைக் இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தங்க உங்கள் காதல் வாழ்க்கையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எப்படி மேபி உங்களை மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி இந்த பர்சனுக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண ட்ரை பண்ணால், இல்லைனா இந்த பர்சன் மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ண. இட்ஸ் லைக் அ ட்ராப், சீக்ரெட். அதான் சொல்கிறாங்க பிரபஞ்சம் சீக்ரெட். அதுக்கு விழுந்துடாதீங்க. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. யார்கிட்டேருந்து எந்த மெசேஜ் வந்தாலும், இந்த பர்சன் ப்ரொஃபைல்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலும் ஒன்றா ஃபோன் பண்ணி டைரெக்டாக கேட்டுருங்க. இல்லைனா நேரில் போகும்போது அந்த மெசேஜ் உண்மையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா யாரோ உங்கள் கனெக்ஷனை குழைக்க இல்லைனா வந்து முடிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ பி கேர்ஃபுல். மேபி உங்களை மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த பர்சனை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம், கிளாரிட்டி. பட் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. பிகாஸ் யூ ஆர் த யாங் எனர்ஜி, மாஸ்குலின் யான் எனர்ஜியில் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பவரில் நிற்கிறீங்க. இட்ஸ் ஹை ப்ரீஸ்டஸ். உங்களால் இந்த சதியை முறியெடுத்துட முடியும். ஆனால் இதுதான் உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட்டும். இங்கே தான் வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட கமிட் ஆகிற விஷயமும் நடக்க போகிறது. மேபி இதுக்காக நீங்கள் டேரெக்டாக அந்த பர்சன்கிட்ட பேச போக போகிறீங்க, இல்லைனா வந்து கன்ஃபர்மேஷனுக்காக இந்த பர்சனுக்கு கால் பண்ண போகிறீங்க. அப்படி கால் பண்ணுற சமயத்தில் தான் உங்கள் காதல் வாழ்க்கை மலரப்போகுது. மேபி உங்களுக்கு அந்த பர்சனோட நம்பர் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இல்லைனா கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ டோன்ட் வரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கும் வேறு யாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட மெசேஜஸ் வரும். நம்பிடாதீங்க. நீங்கள் நேராக போய் கேட்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இல்லைனா வந்து ஃபோன் பண்ணி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்க்கு விழுந்துடாதீங்க. கன்ஃபார்ம் இட். அவங்க வந்து நல்லா தெரியும் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஏஐயோட என்ன வேணால் பண்ண முடியும். கன்ஃபார்ம் இட். அவங்க ஃபோட்டோவே போஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பி இது உங்களோட கல்யாண ஃபோட்டோவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்களோ தாராளமாக எடுங்க. டோன்ட் ஜம்ப் இன்டு எனி கன்க்ளூஷன். அவ்வளோதான். அதுதான் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் ஆனால் உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கங்கிறதுக்கு முன்னாடி, பிரபஞ்சம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஒரு போர்ட்டில் ஒரு வேவை உங்களுக்காக ஒரு வழியை உருவாக்க போகிறாங்க. அதை நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுக்கணும். இது வந்து சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியும், பெரிய சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த சேலஞ்சுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய வரமும் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஐம் ரெடி ஃபார் அவர் பியூட்டிஃபுல் யூனியன் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்கள். யூ ஆர் ரெடி.
ஐ எம் ரெடி அப்படிங்கிறத நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும் இல்லையா? அதான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க. அப்போ தான் அந்த தடைகள் விலகி உங்கள் காதல் கம்யூனிகேஷன் சேவரேறி குதிக்க போகிறீங்க. ஹை ப்ரீஸ்டஸ் கிளாரிஃபைங் ஹை ப்ரீஸ்டஸ். இங்கே பாருங்கள், நைட் ஆஃப் வான்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளாட்டிஸ்ட், நீங்களும் இந்த பர்சன் எங்கேயோ ஓடி போகிறீங்க. இட்ஸ் லைக் நாட் லிட்ரலி வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல, பட் கெட் அவே. நீங்கள் ஆல்ரெடி இந்த பர்சனோட ஒரு கம்யூனிகேஷன் இல்லைனா வந்து நீங்கள் அடிக்கடி இந்த பர்சனை மீட் பண்ணுறீங்கிறது இந்த கூமெண்ட் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யார் இந்த ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த போஸ்ட் பண்ணால் நீங்கள் இம்மீடியட்டாக அந்த சீக்ரெட் வழியில் இந்த பர்சன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, என்ன ஆமாவா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து சிரித்து கை கொட்டி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. இட்ஸ் லைக் அ காமெடி. இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ காமெடி உங்களுக்கு. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் டூ பிஸி. இதுக்கெலாம் நீங்கள் வந்து அலட்டிக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க வேலையில். எனக்கு தெரியும்டா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், வே வில் பி ஷோன். ஏஸ் ஆஃப் வான்ஸ். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வழி. நான் சொன்னேன் இல்லையா, பிரபஞ்சம் கொடுக்க போகிற வழி. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷனே இல்லைனா கூட பிரபஞ்சம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப சீக்ரெட்டாக, அதனால தான் சீக்ரெட் ஸ்னீக்கின்னு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. எதுக்காகவும் சலனப்பட வேண்டாம். அப்படியே நடந்திருந்தாலும் அவங்க தான் அன்லக்கி, நீங்கள் இல்லை. ஸோ பி கான்ஃபிடென்ட். அது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை விட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு அழகான தேவதை, அதுவும் ஹை ப்ரீஸ்டஸ் 2 தடவை. நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தை, என்ன சொல்கிறது, நீங்கள் பிரபஞ்சத்தோட சாராம்சம். உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, போய் தொலை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. 10 ஆஃப் சோர்ஸ். இது வந்து உங்களோட காதல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபாதர் ஃபிகர் பண்ணுற பிளான். இந்த பிளான் வந்து பொக்க பிளான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் பிளானை போடுங்கடா, நாங்கள் எப்படி ஸ்னீக்கி வெளியில் ஓடி போகிறதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு. இட்ஸ் லைக் 9 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சனால் வந்து உங்களுக்கு ஒரு வழியை, ஓ மை காட், டவர் மூமெண்ட். பட் அவங்க நினைக்கிறது நடக்காது, கவலைப்படாதீங்க. பேலன்ஸ். நீங்கள் எது பண்ணாலும் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுங்கள். இந்த பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுங்கள், ரொம்ப பப்ளிக்காக பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது தெரியக்கூடாது. ஓகே. ஹை எம்ப்ரஸ். யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல, உங்கள் காதலும் எங்கேயும் போக போகிறது. இது வந்து ஃபாதர் ஃபிகர் கண்டிப்பாக, இல்லைனா வந்து ஒரு கண்ட்ரோலர், யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படி சிச்சுவேஷன், பணம், பதவி, இல்லைனா வந்து சொத்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பர்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து இந்த பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. பட் நான் லிட்ரலி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கூமுட்டை எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து வெளியில் இட்ஸ் லைக் ஸ்னீக்கி. நீங்கள் வெளியில் போய் மீட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து யூ ஆர் இன் கம்யூனிகேஷன், யூ ஆர் இன் டச். உங்களுக்கு அவங்க டே டு டே வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் நேர்லேயும் பேசிக்கிறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வே இருக்குது ஃபார் ஷுர். அது வந்து இந்த முட்டாள் கண்ட்ரோலருக்கு தெரியாது, இல்லைனா ஃபாதர் ஃபிகருக்கு தெரியாது. அவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் இது வந்து இந்த பர்சன் மட்டும் வந்து வேலை செய்யலை. இட்ஸ் லைக் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா உங்களோட எனிமி இருக்கலாம், அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி இருந்த எக்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க பொறாமையில் வயிறு எரிஞ்சு இவங்களோட அன்கோ போட்டு உங்கள் 2 பேர்த்து பிரித்து செதைச்சு அந்த வலியை வந்து உங்களுக்கு அனுபவிக்கணும், உங்களை வந்து ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு கேட்டுருக்காங்கன்னு கிடைக்கும். நீங்கள் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காம் டவுன். பேலன்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். உங்கள் பர்சனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு, பிரபஞ்சத்துக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும். பிச்சை கேட்குறவங்க தட்டில் எல்லாம் பிரபஞ்சம் போட போகிறதில்ல. புரிஞ்சுதா? அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காதல் உங்களோடது அப்படின்னா பிரபஞ்சம் இந்த காதலை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துவாங்க. உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் கிளைம் பண்ண மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் வேணும். அது வரைக்கும் உங்கள் காதலையும் சரி, உங்கள் கம்யூனிகேஷனையும் சரி ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்கன்றது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க பண்ணுற அதீத புத்திசாலித்தனமான பிளான் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகி நீங்கள் 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிற ஒரு கேலி கூத்தான விஷயமாக மாறப்போகுது. ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் ப்ராசஸ். ஸோ உங்கள் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்னீக்கியாக இருக்கணும். வெளியில் ஓடி போகிறீங்களா, ஓடி போயிட்டு வந்துடுங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி நைட்டு செவரேறி குதிச்சு போகிறீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, வந்து சேருங்க. அவ்வளோதான். அதை ரொம்ப சீக்ரெட்டாக பண்ண போகிறீங்க. தட்ஸ் இட். டைம் வரும்போது இதை நீங்கள் வந்து பப்ளிக்காக பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கைடன்ஸ் என்ன இந்த சூழ்நிலையில்? டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட் அட் ஆல், லெட் தம் ஸ்டாண்ட் அப் அண்ட் கம் டுவர்ட்ஸ் யூ. ஸோ இதுதான் உங்களோட தாரக மந்திரம். இது வந்து நீங்கள் போக போகிறதில்ல, உங்கள் பர்சன் தான் ஸ்னீக்கி.
ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் இது வந்து மாஸ்குலினோட எனர்ஜி. அவங்க தான் திருட்டுத்தனமாக அவங்கள யாராவது கண்ட்ரோல் பண்ணுற மேபி இந்த பர்சன் வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க ட்ரை பண்ணலாம். அவங்க ஃபாதர் ஃபிகர் நீ வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னா அவங்க சிரிச்சுட்டு மேபி அவங்களால ஜன்னல் எட்டி குதிச்சு வர முடியும். ஏன்னா அவங்க ஒரு வே கண்டுபிடிச்சதுலேருந்து வந்துடுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. லுக் அட் திஸ், கீப் யுவர் கனெக்ஷன் ஆஸ் சீக்ரெட் டு அவாய்ட் காமிக் அட்டாக்ஸ். இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். உங்களோட கம்யூனிகேஷன் உங்களோட காதலை ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும். அதுக்கான சீக்ரெட் வழியை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். சீக்ரெட் வே ஆஃப் கம்யூனிகேஷனை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது. அதுதான் அட்டாக்கை இட்ஸ் லைக் எதுக்கு நீங்கள் தேவையில்லாத அட்டாக், இந்த மாதிரி ட்ராமாலாம் தேவையா, இந்த பர்சனை அடைச்சி வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தே ஆர் ஹேக்கிங் தட் அக்கௌண்ட். நீங்கள் என்ன 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணுறாங்க. இதுக்கு பணம் கொடுத்து இதை பண்ண சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஃபிகர். நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீப் இட் சீக்ரெட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸ். அதுதான் உங்களோட பாதையும் கூட. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.